தூக்கம் வந்துச்சு பிள்ளைக்கு. ஒரு வித்தியாசம் தெரியுதா இந்த குட்டி பிள்ளைக்கு? நெத்தியில ஒரு கோடு போட்டு அது போயிருச்சா இருக்கா? இந்த இருக்கு பாருங்க. திருஷ்டி போட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். என்னடி உனக்கு? ம். முந்தா நாள் ஒரு முக்கியமான இதுக்கு போனோம். அவங்க மட்டும் போனாங்க, நான் போகலை. எனக்கு இதை விட்டுட்டு போகவே மனசு இல்லை. என்ன பண்ணோம் ஏது பண்ணோம், இவங்க வேற ஜன்னல் வழியாக வந்து பிச்சு எரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு. மேரிமா கரெக்டு, 100%. எஸ் மேரிமா. வாழாட்டி பார்க்குது, அதுவாக கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிக்குது. இந்த குட்டி பூனை மேரிமா வந்து 2 நாள் தான் இந்த இதில் வந்து யூரின் போச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடி போய் அந்த ஓரமாக யூரின் போயிட்டு வரும். அவ்வளோ அறிவு இதுக்கு. மணல் எடுத்து வைக்கணும். யூரின் தான் போகுது. இந்த இது பாத்ரூம் வந்து போகலாம். ஒரு நாள் போச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் போகலை. மேரிமா இதுங்களுக்கு கேட்டது நினைக்க முடியாது. அப்படி நினச்சா மனுஷனே இல்லை. செல்லக்குட்டி என் துண்டு, என் நைட்டி, என் சாரி எல்லாம் பால் வாடை தான். நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கும் போது எப்படி இருக்கும்? அதனால் ஒரு நாளைக்கு 2 தடவை ட்ரெஸ்ஸை வந்து மாற்ற வேண்டியிருக்கு. சட்டக்கார குட்டி, சேட்டக்கார குட்டி. பால் குடிக்கிறேன்ட்டு பாட்டிலை தட்டி தட்டி விடுதா, அது நம்ம மேலே தெரிச்சிருது. இந்தா குடி, கொஞ்சம் கொஞ்சமாக குடி. இங்கே பாருங்க விளையாடுறத. ரசகுல்லா மண்டையில் அடிச்சிருவேன் பார்த்துக்கோ, சேட்டை பண்ணேன்னா. மேரிமா ஹார்டு சாப்பாடு சாப்பிட்டா போகும். இப்போ சுச்சு மட்டும்தான். சுச்சு மட்டும்தான் போகுது. அதுவும் இறங்கி குடுன்னு அந்த ஓரமாக போய் சுச்சு இருந்துட்டு காலை வச்சு பரண்டும். மணல் வைக்கணும் அங்கே. அதுக்கு எவ்வளோ அறிவு. உள்ளுக்குள்ளேயே போனால் ஸ்மெல் அடிக்கும்னு உள்ளே போகாது போல். அதுக்கு ரொம்ப ஹைஜீனிக்குப்பா. நம்ம விரித்து வச்சோன்னா அதை மோந்து மோந்து பார்க்கும். மோந்து பார்த்துட்டு படுக்கும். சுத்தக்கார பப்பாத்தி இது, ரொம்ப சுத்தம். க்ளீனிங் ப்ராசஸ் நடக்குது பாருங்க. இது ஏன் இங்கே வெளியே வச்சு பண்ணால் என்ன? உள்ள மடிக்குள்ளே உட்காந்துருக்கீங்கோ, வாங்க உட்காந்து பண்ணுங்க. அச்சோ உருளுது உருளுது. இந்தா பிடிச்சிக்கோ. உன் டவல் எங்கடா? வாயில் வச்சு ஒரு கடிக்கும்.